இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமான ஆனா ரொம்ப முக்கியமான விஷயங்களை பத்தி பேசலாம். அதாவது பெரிய பெரிய சாம்ராஜ்யங்கள் எப்படி சரிஞ்சு போகுது, உலகத்தோட முடிவுக்கான அறிகுறிகள்னு சில விஷயங்கள் சொல்லப்படுதே, அது என்ன? அப்புறம் அப்புறம் இந்த மாதிரி ஒரு குழப்பமான காலத்துல நாம எப்படி நம்பிக்கையோட இருக்கிறதுன்னு. ஆமா, கரெக்ட். இதுக்காக நம்மகிட்ட தானியேல் புத்தகத்துல வர்ற ஒரு தீர்க்க தரிசன கனவு. ரொம்ப பழையது, கிட்டத்தட்ட 2500 வருஷத்துக்கு முன்னாடி. ஆமா. இன்னொன்னு, லூக்கா நற்செய்தியில இயேசு சொல்ற ஒரு எச்சரிக்கை. கடைசியா இந்த ரெண்டு பழங்கால விஷயங்களுக்கும் திருத்தந்த பிரான்சிஸ் இன்னைக்கு என்ன அர்த்தம் சொல்றாருன்னு பார்க்க போறோம். சரி, நாம எதுக்காக இத பத்தி பேசுறோம்னா, உலகத்துல பெரிய மாற்றங்கள் நடக்கும்போது நமக்கு ஒரு பயம் வரும் இல்லையா? நிச்சயமா. அப்போ இந்த பழைய ஞானம் நமக்கு எப்படி ஒரு புது வழியை காட்ட முடியும்னு புரிஞ்சுக்கத்தான் இந்த உரையாடல். ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பா. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த மூணும் வேற வேற காலத்தை சேர்ந்தது. ஆமா, ஆனா அதுங்க சொல்ற மைய கருத்து ஒண்ணுதான். மனுஷங்க உருவாக்குற எந்த ஒரு பெரிய அமைப்பும், அது சாம்ராஜ்யமா இருந்தாலும் சரி, நிரந்தரம் இல்லை. ஆனா அந்த சரிவுகளுக்கு மத்தியிலயும் ஒரு தெய்வீக திட்டம் வேலை செஞ்சுட்டு இருக்கு. அதனால நம்பிக்கைக்கு எப்பவும் இடம் இருக்குங்கிறது தான். சரி. அப்ப முதல்ல அந்த விசித்திரமான கனவுல இருந்து ஆரம்பிப்போம். தானியேல் புத்தகம். பாபிலோனிய அரசர் நெபுகத்நேசர். ஆமா, அவர் ஒரு கனவு காண்றார். ஆனா இது ஒரு சாதாரண கனவு மாதிரி தெரியல. உலக வரலாற்றையே புரட்டி போட போற ஒரு பிரம்மாண்டமான தரிசனம்னு சொல்லலாம். ஆமா, ஒரு பெரிய சிலை, அப்புறம் விசித்திரமான உலோகங்கள். ஆமா, அப்புறம் எங்கிருந்து வந்த ஒரு கல். இதெல்லாம் என்ன சொல்ல வருது? பேரரசுகளோட எழுச்சி, அப்புறம் வீழ்ச்சி. சரிதான். அது மட்டும் இல்ல, இது எல்லாத்துக்கும் மேல ஒரு நிரந்தரமான அரசு உருவாகுங்கிற ஒரு ஆழமான கருத்தையும் இது முன்வைக்குது. சரி, அப்போ இந்த மர்மமான கனவுக்குள்ள நாமளும் பயணிச்சு பாப்போம். கண்டிப்பா. இது வெறும் ஒரு பழைய கதை கிடையாது. மனித அதிகாரத்தோட தன்மை என்ன, அது எவ்வளவு தற்காலிகமானதுங்கிறத காட்டுற ஒரு உருவக கண்ணாடினே சொல்லலாம். ஓ, அப்படியா? ஆமா, இந்த கனவுல வர்ற ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. நாம பார்க்க போறது சரித்திரத்தோட ஒரு சுருக்கத்தை, ஆனா அது ஒரு தீர்க்க தரிசன ரூபத்துல சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. சரி, முதல்ல அந்த மன்னன் பார்த்த கனவையே எடுத்துக்குவோம். மன்னர் ஒரு பிரம்மாண்டமான சிலைய பாக்குறாரு. அது பார்க்கவே ரொம்ப பிரகாசமாவும் ஒரு மாதிரி பயமுறுத்துற மாதிரியும் இருந்திருக்கு. ஒரு சிலை எப்படி பயமுறுத்த முடியும்? அதோட உருவமே ஒரு விசித்திரமா இருக்கு. கரெக்ட். ஆமா, அதுதான் எனக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த சிலையின் ஒவ்வொரு பாகமும் ஒவ்வொரு உலோகத்தால செய்யப்பட்டிருக்கு. ஆமா, சொல்லுங்க. தலை சுத்தமான தங்கத்தாலையும், மார்பும் கைகளும் வெள்ளியாலையும், வயிறும் தொடைகளும் வெண்கலத்தாலையும் செய்யப்பட்டிருக்கு. இது வரைக்கும் ஓரளவுக்கு புரியுது. சரி. ஆனா அதுக்கப்புறம் கால்கள் இரும்பாகவும், பாதங்கள் பாதி இரும்பாகவும் பாதி களிமண்ணாகவும் இருக்கு. ஒரு சிலைக்குள்ள இத்தனை உலோகங்களா? அதுவும் ஒன்னோடொன்னு சேராத இரும்பும் களிமண்ணும். இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? நீங்க கேட்ட கேள்விதான் இந்த கனவோட மெய்யமே. இது ரெண்டு சுவாரஸ்யமான விஷயங்கள் ஒரே நேரத்துல நடக்குது. என்னது? ஒன்னு, மேல இருந்து கீழா, அதாவது தலையிலிருந்து பாதத்துக்கு வரும்போது உலோகங்களோட மதிப்பு குறைஞ்சுகிட்டே வருது. தங்கம், அப்புறம் வெள்ளி, வெண்கலம், இரும்புன்னு. ஆமா, கவனிச்சேன். ஆனா அதே சமயம் அதோட வலிமை அதிகமாகுது. இரும்பு வெண்கலத்தை விட வலிமையானது. இது ஒரு முரண்பாடு இல்லையா? ஆமா, மதிப்பு குறையுது, ஆனா வலிமை அதிகமாகுது. இந்த உருவகம் என்ன சொல்லுதுன்னா, மனித வரலாறு என்பதே ஒரு விதமான சரிவுதான். நாம தொழில்நுட்ப ரீதியா முன்னேறி வலிமையான ஆயுதங்களை உருவாக்கலாம். ஆனா நாம பொற்காலத்திலிருந்து இரும்பு காலத்தை நோக்கி, அதாவது மதிப்பு குறைந்த ஒரு நிலைக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். வாவ், இப்படி ஓணத்துல நான் யோசிக்கவே இல்ல. மதிப்பு குறையுது, ஆனா வன்முறை அல்லது வலிமை அதிகமாகுது. சரி, அந்த சிலை அப்படியே நின்னுகிட்டு இருக்கும்போது கதையில ஒரு பெரிய திருப்பம் வருது இல்லையா? ஆமா, அந்த திருப்பம் தான் எல்லாத்தையும் மாத்துது. மன்னர் அந்த சிலைய பாத்துக்கிட்டு இருக்கும்போது எங்கிருந்தும் மனித கைப்படாத கல்லொன்று மலையிலிருந்து உருண்டு வருது. அந்த மனித கைப்படாத அப்படிங்கிற வார்த்தை, அது ரொம்ப முக்கியம்னு தோணுது. மிகச்சரியான கேள்வி. அதுக்கு என்ன அர்த்தம்? அது ஏன் அவ்வளவு முக்கியம்? அந்த வார்த்தை தான் இந்த தரிசனத்தோட ஆன்மாவே. மனித கைப்படாத அப்படின்னா அது மனித சக்தியாலோ மனித முயற்சியாலோ உருவாக்கப்பட்டது இல்ல. ஓ, அது ஒரு இயற்கை கப்பாற்பட்ட ஒரு தெய்வீக சக்தி என்பதற்கான தெளிவான அடையாளம். மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான சின்னத்தை மனிதனால் உருவாக்கப்படாத ஒரு சக்தி எதிர்கொள்ள போகுது. அப்போ அந்த கல் நேரா அந்த சிலையோட பலவீனமான பகுதியில, அதாவது இரும்பும் களிமண்ணும் கலந்த அந்த பாதங்கள்ல மோதுது. ஆமா, கரெக்டா அந்த இடத்துல தான். மோதின வேகத்துல அந்த முழு சிலையும்
தங்கம், வெள்ளி, வெண்கலம், இரும்பு, களிமண் எல்லாமே நொறுங்கி தூள் தூளாகிடுது. ம் கோடை காலத்துல கதிரடிக்கும் களத்துல இருக்கிற பதற போல அது ஆகிடுச்சுன்னு சொல்லுது. ஆமா. அப்புறம் காத்து வந்து அதை அடிச்சிட்டு போனதும் அதோட அடையாளம் கூட இல்லாம போயிடுச்சு. ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தோட சின்னம் ஒரு நொடியில காணாம போயிடுச்சு. நீங்க சொல்றது முக்கியமான புள்ளி. அந்த சிலையின் துகள்கள் காற்றில் காணாமல் போறது இந்த உலக பேரரசுகளின் அதிகாரம் மட்டுமல்ல, அதோட நினைவுகளுமா? அதேதான், அவற்றின் நினைவுகளும் புகழும் கூட நிரந்தரம் இல்லைங்கிறத காட்டுது. மனித சக்தி எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான சிலையா நின்னாலும் அதோட அடித்தளம் பலவீனமா இருந்தா ஒரு சின்ன தெய்வீக தலையீடு போதும். அத முழுசா அழிக்க. ஆமா, அது முழுசா அழிக்க அந்த அடித்தளத்தை தாக்குறது ரொம்ப முக்கியமான குறியீடு. ஒரு அமைப்போட உச்சியில இருக்கிற பெருமையை விட அதோட அடித்தளத்துல இருக்கிற குறைபாடு தான் அதோட அழிவுக்கு காரணமா இருக்கும். இந்த கனவு கேட்கவே பிரம்மாண்டமா இருக்கு. ஆனா இதோட அர்த்தம் புரியாம அந்த மண்ணை எவ்வளவு குழம்பி இருப்பான் இல்லையா? நிச்சயமா. அப்போதான் டேனியல் உள்ள வரார். அவர் என்ன விளக்கம் கொடுத்தார்? அந்த ஒவ்வொரு உலோகமும் எதை குறிக்குது? டானியல் ரொம்ப தெளிவான விளக்கத்தை கொடுக்கிறாரு. அவர் சொல்றார், இந்த ஒவ்வொரு உலகமும் ஒரு உலக பேரரசை குறிக்குது. ஓ, அவர் நேரா மன்னரை பார்த்து அந்த பொன்னாலாகிய தலை நீங்களே அப்படின்னு சொல்றார். இது மன்னருடைய பாபிலோனிய பேரரசை குறிக்குது. அதன் செல்வம், அதிகாரம் எல்லாம் தங்கத்தை போல உயர்ந்தது. அப்போ மத்த உலோகங்கள் வெள்ளி, வெண்கலம், இரும்பு? அதுதான் வரலாற்று ரீதியா ரொம்ப சுவாரஸ்யமான பகுதி. பல இறையியலாளர்கள் இத சரித்திரத்தோட ரொம்ப பொருத்தமா ஒப்பிட்டிருக்காங்க. பாபிலோனுக்கு பிறகு அதைவிட ஆற்றல் குறைந்த ஒரு வெள்ளி அரசு வரும்னு சொல்லப்படுது. அது எந்த அரசு? இது பாபிலோனை தோற்கடித்த மீடோ பெர்ஷிய பேரரசை குறிப்பதாக சொல்றாங்க. அதுக்கு பிறகு மூன்றாவதா ஒரு வெண்கல அரசு தோன்றி உலகம் முழுவதையும் ஆளும். உலகம் முழுவதையும் ஆளுமா? ஆமா, இது உலகம் முழுக்க பரவிய அலெக்சாண்டரோட கிரீக்கு பேரரசை சுட்டிக்காட்டுது. இந்த வரலாற்று பொருத்தம் தான் இந்த தீர்க்க தரிசனத்துக்கு பல நூற்றாண்டுகளா ஒரு பெரிய ஈர்ப்பை கொடுத்திருக்கு. கடைசியா அந்த இரும்பு அரசு, அது மட்டும் ரொம்ப வித்தியாசமா விவரிக்கப்பட்டிருக்கு. அது மத்த எல்லாத்தையும் நொறுக்கி தவிடுபொடியாக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. அது எந்த பேரரசு? சரித்திர ரீதியா அந்த இரும்பு கால்கள் எல்லாவற்றையும் தன் ராணுவ பலத்தால் நசுக்கிய ரோம பேரரசை குறிப்பதாக பலரும் நம்புறாங்க. ஓ, ரோம பேரரசா? ஆமா, இரும்போட தன்மை என்ன? அது வளைந்து கொடுக்காது, அது உடைக்கும், நொறுக்கும். ரோம பேரரசின் ஆட்சி முறையும் அப்படிதான் இருந்துச்சு. அப்போ இந்த வரிசை பாபிலோன், பர்ஷியா, கிரீஸ், ரோம். கரெக்ட். இது மனித அதிகாரத்தோட தொடர் சங்கிலிய காட்டுது. ஆனா அந்த சங்கிலி முடிவில்லாததில்ல. ஒவ்வொன்னும் அடுத்ததுக்கு இடத்தை காலி செஞ்சுக்கிட்டே இருக்கு. சரி, அந்த இரும்பு கால்கள் வரைக்கும் புரியுது. ஆனா எனக்கு இன்னும் அந்த பாதங்களும் கால் விரல்களும் புரியல. பாதி இரும்பு, பாதி களிமண். ஒரு அரசாங்கம் எப்படி ஒரே நேரத்துல இரும்பு மாதிரி வலிமையாவும் களிமண் மாதிரி பலவீனமாவும் இருக்க முடியும்? அது நடைமுறைக்கு சாத்தியமா? இது ஒரு ஆழமான அரசியல் பார்வை. தானியலோட விளக்கம் என்னன்னா, அந்த நான்காவது இரும்பு அரசு ஒரு கட்டத்துல பிளவுபட்ட அரசாக இருக்கும். பிளவுபட்ட? ஆமா, அதுல இரும்பின் பலம் இருக்கும், ஆனா களிமண்ணின் உடையக்கூடிய தன்மையும் இருக்கும். அதாவது வெளித்தோற்றத்துக்கு அது ரொம்ப சக்தி வாய்ந்ததா, ராணுவ பலம் கொண்டதா தெரியலாம். ஆனா உள்ளுக்குள்ள மக்கள் மத்தியிலயோ அல்லது அதன் அமைப்புக்குள்ளேயோ ஆழமான பிளவுகள், முரண்பாடுகள் இருக்கும். அந்த பிளவுகள் தான் களிமண். அதுல திருமண உறவுகள் மூலமா ஒன்று சேர முயற்சிப்பாங்க, ஏன்னா அது நடக்காதுன்னு சொல்லப்பட்டிருக்க. ஆமாம், திருமண உறவுகள் மூலம் ஒன்று சேர முயற்சிப்பாங்க. ஆனா இரும்பும் களிமண்ணும் எப்படி ஒட்டாதோ அது போல அவங்க ஒன்றுபட மாட்டாங்க அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. இது எதை காட்டுது? இது எதை காட்டுதுன்னா, அரசியல் கூட்டணிகள், ஒப்பந்தங்கள், ராஜதந்திர உறவுகள் மூலமா வெளிப்புற ஒற்றுமையை உருவாக்க முயற்சி செய்யலாம். ஆனா ஒரு அமைப்போட உள்ளார்ந்த முரண்பாடுகளையும் அடிஸ்தான பிளவுகளையும் இந்த மேலோட்டமான தீர்வுகளால் சரி செய்ய முடியாது. ஆமா, பாருங்க, பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே எழுதப்பட்ட ஒரு அரசியல் விமர்சனம் இது. இன்னைக்கு இருக்கிற பல சர்வதேச கூட்டணிகளை இது ஞாபகப்படுத்துது இல்லையா? நிச்சயமா. மேலோட்டமா பார்க்கும்போது ரொம்ப வலிமையா தெரியும். ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற முரண்பாடுகள் அதை எப்ப வேணாலும் உடைச்சிடலாம். அதேதான். சரி, இப்போ இந்த கதையோட உச்சக்கட்டத்துக்கு வருவோம். இந்த மனித பேரரசுகள் எல்லாம் இப்படி இருக்கு. ஆனா அந்த கல் சிலைய உடைச்சதோட அது நின்னுடலையே. அதுக்கப்புறம் என்னாச்சு? அங்கதான் உண்மையான மாற்றம் நடக்குது. அந்த சின்ன கல் சிலைய உடைச்சதுக்கு பிறகு அதுவே ஒரு பெரிய மலையாகி உலகம் முழுவதையும் நிரப்பியது. ஒரு சின்ன கல் ஒரு பெரிய மலையா மாறுதா? ஆமா, ஒரு சின்ன தொடக்கம் ஒரு முழுமையான மாற்றமாக உருவெடுக்குது. அப்போ அந்த மலை எதை குறிக்குது? தானியல் அதுக்கு என்ன விளக்கம் தர்றார்? தானியல் சொல்றார், அந்த அரசுகளின் காலத்தில் விண்ணக கடவுள் ஒரு புதிய அரசை நிறுவுவார்.
அந்த அரசு இதுக்கு முன்னாடி இருந்த எந்த அரசை போலவும் இருக்காது. அதுக்கு சில தனிப்பட்ட தன்மைகள் இருக்குமா? நிச்சயமா அதுக்கு சில தனித்துவமான தன்மைகள் உண்டு. முதலாவது, அது என்றென்றைக்கும் அழியாது. இரண்டாவது, அதன் ஆட்சி வேறு எந்த மக்களுக்கும் கொடுக்கப்படாது. ஓ, அதாவது அது இன்னொரு பேரரசால் தோற்கடிக்கப்படாது. கரெக்ட். மூன்றாவது, அது மற்ற எல்லா அரசுகளையும் நொறுக்கி அவற்றுக்கு முடிவு கட்டும். கடைசியா அது என்றென்றும் நிலைத்திருக்கும். அப்போ இது மனித அரசுகளோட சகாப்தம் முடிஞ்சு ஒரு புதிய தெய்வீக சகாப்தம் தொடங்குறத குறிக்குதா? மிகச்சரியா சொன்னீங்க. இத ஒரு பெரிய சித்திரமா பார்த்தா மனித வரலாறுங்கிற அந்த பிரம்மாண்டமான சில அதோட தங்கம், வெள்ளி, இரும்புன்னு எல்லா பெருமைகளோடையும் அதோட களிமண்ணுங்கிற பலவீனத்தோடையும் நிக்குது. மனித கைப்படாத கல்லுங்கிற தெய்வீக தலையீடு வந்து அந்த பலவீனமான அடித்தளத்தை தாக்கி அந்த முழு அமைப்பையும் தவிடுபொடியாக்குது. அதுக்கப்புறம் அந்த தெய்வீக சக்தி ஒரு மலையா வளர்ந்து பூமி முழுவதையும் நிரப்புது. இது ஒரு ஆட்சி மாற்றம் மட்டும் இல்ல, இது ஒரு யதார்த்த மாற்றமே. யதார்த்த மாற்றமா? ஆமா. மனித அரசுகளை போல பகுதி பகுதியாகவோ தற்காலிகமாகவோ இல்லாம, இது முழுமையான நிரந்தரமான தெய்வீக தன்மை கொண்ட ஒரு புதிய உலக ஒழுங்க குறிக்குது. ஆக இந்த ஒரு பகுதியிலிருந்து நமக்கு கிடைக்கிற சித்திரம் ரொம்ப தெளிவா இருக்கு. மனித பேரரசுகள் எவ்வளவுதான் பிரமாண்டமா சக்தி வாய்ந்ததா இருந்தாலும் அவை எல்லாமே தற்காலிகமானவை. ஆமா, உள்ளுக்குள்ளே குறைபாடுகள் கொண்டவை. தங்கம் முதல் இரும்பு வரை எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்கு. இதன் மையச் செய்தி அப்போ என்ன? இதன் மையச் செய்தி மனித அதிகாரத்தோட தற்காலிக தன்மைக்கும் தெய்வீகமா நிறுவப்படுற ஒரு ஒழுங்கோட நிரந்தர தன்மைக்கும் இடையிலான வேறுபாடுதான். அந்த சில? ஆமா, அந்த சிலை அதோட எல்லா பிரம்மாண்டத்துக்கும் மத்தியில அதோட அடித்தளத்துல ஒரு மாறாத குறைபாட்டை கொண்டிருந்தது. ஆனா தெய்வீகத்திலிருந்து வந்த அந்த சிறிய கல் குறைபாடு இல்லாதது. அது அந்த பலவீனத்தை வெளிப்படுத்தி. சரிதான், அது அந்த பலவீனத்தை வெளிப்படுத்தி அந்த பழைய அமைப்பை முழுவதுமாக மாற்றி ஒரு புதிய நிரந்தரமான அமைப்பு உருவாக்குது. மனித சக்தி எவ்வளவு பெரியதாக தோன்றினாலும் அது முடிவில்லாதது அல்லங்கிறது தான் இதோட ஆணித்தரமான கருத்து. கடைசியா தானியேல் மன்னர்கிட்ட கனவு உண்மையானது, அதன் உட்பொருள் நிறைவேறுவது உறுதி அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். ஆமா, இது வெறும் ஒரு கனவு விளக்கம் இல்ல, இது எதிர்காலத்துல கண்டிப்பா நடக்குங்கிற ஒரு தீர்க்க தரிசனம். ஆமா, டேனியல் சொல்றது பெரிய பேரரசுகளை பத்தி, ஒரு பெரிய சிஸ்டம் எப்படி உடையும்னு காட்டுது. ஆனா இதுவே ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கு அவனோட உலகம் ரொம்ப சின்னது. ஆமா, உதாரணமா ஒரு கோயில் அவனோட நம்பிக்கை, கலாச்சாரம், அடையாளம் எல்லாத்தோட மையமா இருக்கிற ஒரு இடம். அந்த மாதிரி ஒரு விஷயத்த இயேசு எப்படி பாக்குறாருன்னு லூக்கா நற்செய்தியில ஒரு இடம் வருது. ஆமா, அது இன்னும் நேரடியா நம்மள தாக்குற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்ட். சூழல் இதுதான். மக்கள் எருசலேம் ஆலயத்தை பார்த்து பிரமிச்சு போய் நிக்கிறாங்க. அந்த காலகட்டத்துல அது ஒரு உலக அதிசயம் மாதிரி. கரெக்ட். அப்போ இயேசு வந்து அவங்க உற்சாகத்தை மொத்தமா உடைக்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு. அந்த அழகுக்கும் அதுக்கு வரப்போற அழிவுக்கும் இருக்கிற வேறுபாடு தான் நம்மள உள்ள இழுக்குது. அந்த சூழலை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். மக்கள் அந்த தேவாலயத்தை வெறும் கட்டிடமா பார்க்கல. இல்லவே இல்ல. அது அவங்களோட பெருமை, அவங்க கலாச்சாரத்தோட மையம், கடவுளே தங்கி இருக்கிற இடம்னு ஒரு பெரிய நம்பிக்கை. அப்படிப்பட்ட ஒரு இடத்தை பார்த்துட்டு இருக்கும்போது இயேசு திடீர்னு வந்து, இங்க நீங்க பாக்குறீங்களே, ஒரு காலம் வரும், அப்போ இங்க ஒரு கல்லு மேல இன்னொரு கல்லு இல்லாத மாதிரி எல்லாமே இடிஞ்சு தரைமட்டம் ஆயிடும்னு சொல்றாரு. இத கேட்டவங்களுக்கு எவ்வளோ பெரிய அதிர்ச்சியா இருந்திருக்கும். இது கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒருத்தர் வந்து இந்த நாடோட பாராளுமன்றமே இருந்த இடம் தெரியாம போக போகுதுன்னு சொல்ற மாதிரி. நீங்க சொல்றது ரொம்ப சரி. அந்த அதிர்ச்சியை நாம முழுசா புரிஞ்சுக்கணும்னா அந்த தேவாலயத்தோட முக்கியத்துவத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். சொல்லுங்க. அது வெறும் வழிபாட்டு தலம் கிடையாது. அது வந்து யூத மக்களோட மதம், சமூகம், அரசியல், பொருளாதாரம் எல்லாத்தோட மையப்புள்ளி. ஓ, கடவுள் பூலோகத்துல வசிக்கிற ஒரே இடம் அதுதான் அவங்க நம்பினாங்க. அதனால அதோட அழிவை பத்தி பேசுறதுங்கிறது அவங்க உலகமே அழிய போகுதுன்னு சொல்றதுக்கு சமம். இது வெறும் ஒரு கட்டடத்தோட அழிவுக்கான முன்னறிவிப்பு இல்ல. சொல்லப்போனா அவங்களோட மொத்த அடையாளமும் வாழ்க்கை முறையுமே கேள்விக்குள்ளாக்கப்படுதுன்றதுக்கான ஒரு எச்சரிக்கை. அப்போ இது அவங்க பாதுகாப்பு உணர்வையே தாக்குற ஒரு விஷயமா இருந்திருக்கும் இல்லையா? நிச்சயமா. கடவுள் எங்க கூட இந்த தேவாலயத்துல இருக்கிற வரைக்கும் எங்களை யாராலும் ஒன்னும் பண்ண முடியாதுன்னு ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும். அதுக்குத்தான் இயேசுவோட வார்த்தைகள் உடைக்குது. அந்த அதிர்ச்சியில இருந்து தான் அவங்களோட அடுத்த கேள்வி வருது. ஆமா, அவங்க ரொம்ப இயல்பான ஒரு கேள்வி கேக்குறாங்க. போதகரே, இதெல்லாம் எப்போ நடக்கும்? இது நடக்க போகுதுங்கிறதுக்கு என்ன அடையாளம்? இது ரொம்ப நியாயமான கேள்விதானே. மனுஷங்களுக்கு இயல்பாவே எதிர்காலத்தை தெரிஞ்சுக்க ஒரு ஆர்வம் இருக்கும்.
ஆமா, நாமளும் ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சா முதல்ல கேக்குறது எப்போ அப்படிங்கிற கேள்விதான். ஆனா இங்கேதான் ஒரு ட்விஸ்ட். இயேசு அவங்க கேட்ட எப்போங்கிற கேள்விக்கு நேரடியா பதில் சொல்லவே இல்ல. அதுதான் சுவாரஸ்யம். அதுக்கு பதிலா அவர் ஒரு எச்சரிக்கையோட ஆரம்பிக்கிறாரு. ஜாக்கிரதையா இருங்க, யாரும் உங்களை ஏமாத்திடக்கூடாதுன்னு. ஓ, இது ரொம்ப முக்கியமான ஒரு திருப்பம். நேரடியான பதிலுக்கு பதிலா ஏன் இந்த எச்சரிக்கை? ஏன்னா நெருக்கடியான நேரங்கள்ல மக்கள் பயத்திலையும் குழப்பத்திலையும் இருக்கும்போது அவங்கள ஏமாத்துறது சுலபம். கரெக்ட், அவங்க மனநிலைய தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறவங்க நிறைய பேர் வருவாங்க. அவங்க கிட்ட இருந்து மக்களை பாதுகாக்கிறது தான் முதல் வேலைன்னு இயேசு நினைக்கிறாரு. ஓ, அப்போ தேதி சொல்றதை விட அந்த நேரத்துல எப்படி நடந்துக்கணும்னு சொல்றதுதான் முக்கியம்னு அவர் நினைக்கிறாரு. நீங்க சொல்றது சரிதான். அந்த பகுதியில தெளிவா சொல்லிருக்கு. பலர் என் பேரை வச்சுக்கிட்டு நானே அவனும் காலம் நெருங்கி வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. ம், அவங்க பின்னாடி போவாதீங்க. இந்த 2 பொய்களையும் அவர் குறிப்பா சொல்றது கவனிக்க வேண்டிய விஷயம். ஆமா. குழப்பமான காலங்கள்ல தைரியமா என்கிட்ட எல்லாத்துக்கும் தீர்வு இருக்கு, நான் தான் உங்களை காப்பாத்த போறேன்னு சொல்ற தலைவர்கள் மக்களை ஈஸியா கவர்ந்துடுவாங்க. ம் அதே மாதிரி உலகம் அழிய போகுது, உடனே நீங்க இதை செய்யணும்னு பயமுறுத்தி மக்களை அவசரப்படுத்தி முடிவெடுக்க வைக்கிறது ஒரு யுக்தி தான். இயேசு இந்த 2 ஆபத்துகளையும் அப்பவே சுட்டிக்காட்டுகிறார். ஒரு நிமிஷம், இத கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா அப்ப அவர் சொல்ல வர்றது உண்மையான ஆபத்து வெளியில இருந்து வர்றதை விட உள்ளுக்குள்ளேயே இருக்கிற இந்த ஏமாற்று வேலைகள் தான் அதிகமானதுன்னு சொல்றாரா? அருமையான கோணம். அதாவது ஒரு பூகம்பத்தை விட போலியான நம்பிக்கையை தர்ற ஒரு தலைவர் தான் அதிக ஆபத்தானவர்னு சொல்ற மாதிரி இருக்கே. கிட்டத்தட்ட அப்படிதான். ஏன்னா ஒரு பூகம்பம் சுனாமியோ வந்தா அது ஒரு குறிப்பிட்ட பாதிப்பை ஏற்படுத்திட்டு போயிடும். ஆனா ஒரு தவறான சித்தாந்தமோ ஒரு போலி தலைவரோ ஒரு தலைமுறையே தடம் புரட்டிடுவாங்க. சரி சரி. அதனாலதான் இயேசு அழிவுக்கான அறிகுறிகளை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஏமாந்து போறதுக்கான அறிகுறிகளை பத்தி பேசுறார். முதல்ல உங்க பகுத்தறியும் திறனை பலப்படுத்துங்க, அதுக்கப்புறம் வெளியில நடக்கிறத பார்க்கலாங்கிற மாதிரி இருக்கு. சரி, இந்த எச்சரிக்கைக்கு பிறகுதான் நீங்க சொன்ன மாதிரி ஒரு பெரிய ஹாலிவுட் படத்தோட ட்ரெய்லர் மாதிரி விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறார். ஆமா, போர் சத்தங்கள், குழப்பங்கள், பெரிய பூகம்பங்கள், பஞ்சம், கொள்ளை நோய்கள், வானத்துல பயங்கரமான அடையாளங்கள், இதையெல்லாம் கேட்டாலே மனசுக்குள்ள ஒரு பதட்டம் வருது. ஆனா இதையெல்லாம் அடுக்கிட்டே போயிட்டு அவர் என்ன சொல்றாரு? அதுதான் முக்கியமான விஷயம். பயப்படாதீங்க, இதெல்லாம் முதல்ல நடக்கதான் வேணும், ஆனா முடிவு உடனே வராது. ம் இதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இவ்ளோ பயங்கரமான விஷயங்களை சொல்லிட்டு பயப்படாதீங்கன்னு எப்படி சொல்ல முடியுது? இதுதான் இந்த போதனையோட மையப்புள்ளி. அவர் என்ன செய்ய பார்க்கறார்னா, பொதுவான வரலாற்று கொந்தளிப்புகளுக்கும் உண்மையான உலக முடிவுக்கும் இடையில ஒரு பெரிய வித்தியாசத்தை வரையறுக்கிறார். ஓ, இது நம்ம காலத்திலயும் இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி விஷயங்களை கேட்ட உடனே ஐயோ எல்லாம் முடிய போகுதுன்னு பதறி ஓடாதீங்க, இது உலகத்தோட இயல்பு, இது வரலாற்றோட ஒரு பகுதி. இது எனக்கு இப்போ நாம செய்திகளை பாக்குறத ஞாபகப்படுத்துது. தினமும் நம்ம டிவியையோ போனையோ திறந்தா எங்கேயோ ஒரு போர், எங்கேயோ ஒரு வெள்ளம், ஒரு புது நோய்னு ஏதாவது ஒரு பேரழிவு செய்தி வந்துகிட்டே இருக்கு. ஆமாமா, அத பார்த்து பார்த்து மனசுக்குள்ள உலகம் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு, எல்லாம் அழிய போகுதுன்னு ஒரு எண்ணம் இயல்பாவே வருது. இந்த மனநிலையை தான் டூம் ஸ்க்ரோலிங்னு சொல்றாங்க. அருமையான ஒப்பீடு. இயேசு கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த டூம் ஸ்க்ரோலிங் மனப்பான்மைக்கு ஒரு மருந்து சொல்ற மாதிரி இருக்கு. துல்லியமா அதுதான் அவர் சொல்றது. ஆமா, உலகம் கொந்தளிப்பாத்தான் இருக்கும். நாட்டை எதிர்த்து நாடும், அரசை எதிர்த்து அரசும் எழும். ஆனா இதையெல்லாம் பார்த்து உங்க மன அமைதியை இழந்துராதீங்க. இது முடிவுக்கான நேரடி அறிகுறி இல்ல. அவர் அந்த நிகழ்வுகளோட தீவிரத்தை குறைக்கல, ஆனா அந்த நிகழ்வுகளுக்கு நாம கொடுக்கிற அர்த்தத்தை மாத்த சொல்றார். சரி. இத பேரழிவுங்களுக்கு மத்தியில எப்படி சகிப்புத்தன்மையோட மன உறுதியோட வாழ்றதுங்கிறதுக்கான ஒரு வழிகாட்டுதலா பார்க்கணும். பேரழிவு எப்ப வரும்னு கணிக்கிறதுக்கான குறிப்பா பார்க்க கூடாது. சரி, அப்போ ஒரு பக்கம் ஏமாந்துராதீங்க, இன்னொரு பக்கம் பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டாரு. உலகத்துல குழப்பம் இருக்கும், ஆனா அதை கண்டு கலங்காதீங்கன்னு சொல்லிட்டாரு. இந்த சூழல்ல தான் திருவெளிப்பாடு புத்தகத்தோட அல்லேலுயா வசனம் ஒரு புது அர்த்தத்தை கொடுக்குது. ஆமா, இருக்கும் வரை நம்பிக்கையோடு இரு, அவ்வாறாயின் வாழ்வை உனக்கு முடியாகச் சூட்டுவேன். இது இந்த முழு பகுதிக்கும் ஒரு முடிவுரை மாதிரி இருக்கு. ஆமா, இந்த 2 பகுதிகளையும் இணைச்சு பார்க்கும்போதுதான் முழு சித்திரமும் நமக்கு கிடைக்குது. எப்படி?
லூக்கா நற்செய்தி நாம வாழப்போற உலகத்தோட யதார்த்தத்தை விவரிக்குது. அது நிச்சயமற்ற தன்மை, குழப்பம், ஏமாற்று வேலைகள் நிறைஞ்ச உலகமா இருக்கும்னு சொல்லுது. திருவெளிப்பாட்டிலிருந்து வர்ற இந்த வசனம் அந்த யதார்த்தத்துக்குள்ள நாம எப்படி வாழணுங்கிறதுக்கான ஒரு செயல் திட்டத்தை கொடுக்குது. இறுதி வரைக்கும் நம்பிக்கையோட இரு. ஓ, இங்க கவனம் வானத்துல என்ன அடையாளம் தெரியுதுங்கிறத விட நம்ம மனசுக்குள்ள நம்பிக்கைங்கிற அடையாளம் இருக்காங்கிறது மேலதான் இருக்கு. அந்த வாழ்வெனும் முடிங்கிற வார்த்தை ரொம்ப அழகா இருக்கு. அது ஏதோ ஒரு பந்தயத்துல ஜெயிச்சா கிடைக்கிற பரிசு மாதிரி இல்ல. இல்ல, அது ஒரு வாழ்க்கை முறையோட விளைவா வர்ற மாதிரி தோணுது. அதாவது பிரச்சனைகளை தாங்கிக்கிறது மட்டும் இல்ல, அந்த பிரச்சனைகள் மத்தியிலையும் நம்பிக்கையோட நேர்மையோட வாழ்றதுக்கே ஒரு பெரிய மதிப்பு இருக்குன்னு சொல்ற மாதிரி இருக்கு. நிச்சயமா வாழ்வு எனும் முடிங்கிறது எதிர்காலத்தை சரியா கணிச்சதுக்கான பரிசு கிடையாது. அப்போ அது எதுக்கான வெகுமதி? அது இந்த சகிப்புத்தன்மைக்கும் மாறாத விசுவாசத்துக்குமான வெகுமதி. பாருங்க, நற்செய்தி பகுதியில மக்கள் கேட்ட எப்போதுங்கிற கேள்விக்கு நேரடியான பதில் கிடைக்கவே இல்ல. ஆமா, ஆனா இந்த அல்லேலூயா வசனம் நாம கேட்க வேண்டிய எப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்லுது. அதாவது பேரழிவு எப்போ நடக்கும்னு கவலைப்படுறத விட அது நடக்கிற வரைக்கும் நாம எப்படி வாழணுங்கிறதுக்கா? கரெக்ட். நம்பிக்கையோட உறுதியோட வாழணும். இது சும்மா உட்காந்து காத்துக்கிட்டு இருக்கிறது இல்ல, இது செயல்ல இருக்கிற விசுவாசம். சுத்தி என்ன குழப்பம் நடந்தாலும் நாம செய்ய வேண்டிய சரியான காரியங்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறது. அப்போ சுருக்கமா சொன்னா, மேலோட்டமா பாக்கும்போது அழிவை பத்தியும் பேரழிவை பத்தியும் பேசுற மாதிரி தெரிஞ்சாலும் அதோட உண்மையான செய்தி அது இல்ல. இல்லவே இல்ல. அது எப்படி ஒரு நிச்சயமற்ற உலகத்துல தெளிவோட தைரியத்தோட நம்பிக்கையோட வாழ்றதுங்கிற ஒரு வழிகாட்டி. ஏமாந்திராதீங்கன்னு சொல்லி பகுத்தறிவுக்கு அழைப்பு விடுது, பயப்படாதீங்கன்னு சொல்லி மன உறுதிக்கு அழைப்பு விடுது, இறுதி வரை நம்பிக்கையோட இருங்கன்னு சொல்லி விசுவாசத்துக்கு அழைப்பு விடுது. மிகச்சரியா தொகுத்தீங்க. இது எதிர்காலத்தை கணிக்கிறதுக்கான ஒரு ஜோதிட புத்தகம் இல்ல, நிச்சயமற்ற எதிர்காலத்தை எதிர்கொள்வதற்கான ஒரு கையேடு. இது நம்ம கிட்ட சில ஆழமான கேள்விகள் கேக்குது. உங்க நம்பிக்கையை நீங்க எது மேல வச்சிருக்கீங்க? அழகான கற்களால கட்டப்பட்ட ஒரு கட்டடம் மேலையா, இல்ல அதை விட நிலையான ஒரு உண்மை மேலையா? நல்ல கேள்வி. உங்க வாழ்க்கையில குழப்பம் வரும்போது உங்க முதல் எதிர்வினை என்னவா இருக்கும்? பயமா இல்ல நம்பிக்கையா? இது ஒவ்வொரு தனி மனுஷனோட உள் வலிமையையும் ஆன்மீக நிலைப்பாட்டையும் சோதிக்கிற ஒரு செய்தியா தான் இருக்கு. இந்த உரையாடல் மூலமா இந்த வாசகத்தோட பல அடுக்குகளை பார்க்க முடியுது. எந்த காலத்துக்கும் பொருந்துற ஒரு உளவியல் ஆலோசனையாவும் இருக்கு. இந்த தீர்க்க தரிசனங்கள் காலத்துக்கும் பொருந்துறதுதான் இதோட ஆச்சரியம். இதுலதான் தானியலுக்கும் லூக்காவுக்கும் உள்ள தொடர்பு தெரியுது. நாம எதை ரொம்ப பெருசா நிரந்தரம்னு நினைக்கிறோமோ, பேரரசு, கோயில், அது உடையக்கூடியதுதான். இது வெறும் அழிவை பத்தின செய்தி இல்ல, இது மனித இயல்பை பத்தினது. நாம எப்போதுமே பலவீனமான அஸ்திவாரங்கள் மேலதான் பிரம்மாண்டமான சிலைகளை கட்டிட்டு இருக்கோம். அது எவ்வளவு காலத்துக்கு நிக்குங்கிறதான் கேள்வி. அப்போ இந்த ரெண்டு பழங்கால கொஞ்சம் பயமுறுத்துற தீர்க்க தரிசனங்களை வச்சுக்கிட்டு நாம என்ன பண்றது? சரி, உலகம் அழிய போகுது, அமைப்புகள் உடைய போகுதுன்னு தெரிஞ்சு நம்ம சும்மா உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கணுமா? இது ஒரு மாதிரி நம்பிக்கையற்ற நிலை இல்லையா? இல்ல, அங்கதான் திருத்தந்தை பிரான்சிஸோட பார்வை நமக்கு உதவுது. ஓகே. அவர் சொல்றார், இந்த மாதிரி தீர்க்க தரிசனங்களோட நோக்கம் நம்மள பயமுறுத்துறது இல்ல, மாறாக எது உண்மையானது எது நிலையானதுன்னு நமக்கு காட்டுறதுதான் அதோட நோக்கம். சரி. வரலாறு முழுக்க போர்கள் பேரழிவுகள் நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா அது முடிவில்லைன்னு இயேசு சொல்றத அவர் நினைவுபடுத்துறார். இது ஒரு முக்கியமான மாற்றம். பயத்துல முடங்கி போறதுக்கு பதிலா இது ஒரு புதிய ஆரம்பத்துக்கான வாய்ப்புன்னு அவர் பார்க்க சொல்றாரு. ஆமா, கடவுள் நம்பிக்கையின் கடவுள், அவருடன் நம்ம திரும்பவும் ஆரம்பிக்கலாம்னு சொல்றார். அப்படியா? அதனால ஒரு நெருக்கடி வரும்போது அது ஒரு கலாச்சார பிரச்சனையா இருக்கலாம், வரலாற்று மாற்றமா இருக்கலாம், இல்ல நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு பெரிய சிக்கலா இருக்கலாம். அப்போ நம்ம 2 கேள்விகளை கேட்கணும்னு அவர் சொல்றார். ஓ, இது அவர் சும்மா சொல்லல, இந்த 3வது உலகப் போரின் மத்தியில்னு சொல்லி இன்னைக்கு நாம வாழ்ற சூழலுக்கு இத பொறுத்துறார். அந்த 2 கேள்விகள் என்ன? முதல் கேள்வி, இந்த நெருக்கடியின் மூலம் ஆண்டவர் நமக்கு என்ன சொல்கிறார்? சரி. 2வது கேள்வி, என்னால் உறுதியாக என்ன நன்மையை செய்ய முடியும்? வாவ். இந்த 2 கேள்விகளும் மொத்த சூழ்நிலையே மாத்திடுது. ஆமா, இது பார்வையே மாத்துது. அதாவது ஐயோ என்ன நடக்க போதோன்னு எதிர்காலத்தை பத்தி கவலைப்படாம இந்த நிமிஷத்துல கடவுள் என்கிட்ட என்ன பேசுறாருன்னு கவனிக்க சொல்லுது. ஆமா, இது நம்மள ஒரு செயலற்ற பார்வையாளரா இல்லாம ஒரு பங்கேற்பாளரா மாத்துது. சரியா சொன்னீங்க.
ரெண்டாவது கேள்வி, நான் என்ன நன்மை செய்ய முடியும் என்பது நம்ம கவனத்தை நம்ம கட்டுப்பாட்டுல இல்லாத பெரிய உலக நிகழ்வுகள்ல இருந்து நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கிற சின்ன ஆனா அர்த்தமுள்ள செயல்களுக்கு திருப்புது. கரெக்ட். தானியேலும் லூக்கா சொன்ன தீர்க்க தரிசனங்களை வெறும் பழைய கதைகளா பார்க்காம அதை நம்மளோட அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ஒரு நடைமுறை ஆன்மீகமா மாத்துறா திருத்தந்தை பிரான்சிஸ். இது கடவுளோட திட்டம்னு சொல்றது ஒரு விதத்துல நம்ம பொறுப்பை தட்டி கழிக்கிற மாதிரி ஆகாதா? இது ஒரு முக்கியமான சந்தேகம். திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்றது இது கடவுளோட திட்டம், அதனால நீங்க சும்மா இருங்கன்னு இல்ல. அப்போ எப்படி? அவர் சொல்றது இந்த நெருக்கடிக்கு மத்தியிலையும் கடவுள் செயல்படுறார், அதனால நீங்க என்ன செய்யணும்னு கேளுங்கங்கறதான். ஓ, சரி சரி. இது பொறுப்பை தட்டி கழிக்கிற பதில் இல்ல, மாறாக ஒரு பெரிய பொறுப்பை நமக்கு கொடுக்குது. உலகமே அழிஞ்சிட்டு இருந்தாலும் ஒரு சின்ன நல்ல காரியத்தை செய்யறதுக்கு நமக்கு சக்தி இருக்கு. அந்த சின்ன நன்மைதான். அந்த சின்ன நன்மைதான் அந்த பிரம்மாண்டமான சிலையோடச்ச சின்ன கல் மாதிரி. அது ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும். வாவ், இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கண்ணோட்டம். அதாவது உலக முடிவின் அறிகுறிகளை கண்டு பயப்படுறதுக்கு பதிலா ஆமா, இந்த தருணத்தை நாம எப்படி வாழணும், எப்படி ஒரு சின்ன நன்மையாவது செய்யணும்னு யோசிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா பார்க்க சொல்றீங்க. பயத்திலிருந்து செயலுக்கு மாறுவது, விரக்தியிலிருந்து நம்பிக்கைக்கு மாறுவது. எல்லாம் அழியப் போகிறது என்ற எண்ணத்திலிருந்து இந்த சூழல்ல நான் எதை கட்டி எழுப்ப முடியும் என்ற கேள்விக்கு நகர்வது. இதுதான் இந்த எல்லா மூலங்களோட சாராம்சம். அழிவு ஒரு பகுதிதான், ஆனா அது முழுமையான முடிவில்ல. டானியலோட கனவுல சில நொறுங்குனதுக்கு அப்புறம் ஒரு வெற்றிடம் வரல, அதுக்கு பதிலா ஒரு பெரிய மலை அந்த இடத்தை நிரப்புது. ஆமா ஆமா. அதே மாதிரி லூக்காவில ஆலயம் இடிக்கப்படும்னு சொன்னாலும் அது ஒரு புதிய கண்ணுக்கு தெரியாத ஆலயத்துக்கான தொடக்கமா பார்க்கப்படுது. ஆக அழிவு என்பது ஒரு மாற்றத்துக்கான வழி, ஒரு புதிய தொடக்கத்துக்கான அழைப்பு. இன்னைக்கு நாம பேசினதை திரும்பி பார்க்கும்போது ஒரு பெரிய பயணம் போன மாதிரி இருக்கு. ஆமா, நொறுங்கி விழும் பேரரசுகளை பற்றிய ஒரு கனவுல ஆரம்பிச்சு அழிக்கப்பட்ட ஒரு ஆலயத்தை பற்றின தீர்க்க தரிசனத்தை கடந்து நம்மளோட இந்த கொந்தளிப்பான காலங்கள்ல நம்பிக்கையோட ஒரு சின்ன நல்ல காரியத்தை செய்யணுங்கிற அழைப்புல வந்திருக்கிறோம். நிச்சயமா. மைய செய்தி அழிவை பற்றியது மட்டுமல்ல, அது கண்ணோட்டத்தை பற்றியது. கண்ணோட்டமா? ஆமா. தற்காலிகமான குழப்பங்களுக்கு அப்பால் பார்க்கவும், மனித கட்டமைப்புகளோட வீழ்ச்சிக்கும் விசுவாசம் கொடுக்கிற நீடித்த நம்பிக்கைக்கும் உள்ள வேறுபாட்டை புரிஞ்சுக்கவும் இது நமக்கு ஒரு சவால் விடுது. தங்கம், வெள்ளி, இரும்புன்னு பளபளப்பா இருந்த அந்த சிலை தூள் தூளாகி காத்துல பறந்து போகுது. ஆனா அந்த சின்ன கல்லு ஒரு மலையா வளர்ந்து உலகத்தை நிரப்புது. இதுல எது உண்மையான சக்திங்கிறத நாம தான் முடிவு செய்யணும். இறுதியாக உங்களுக்காக ஒரு சிந்தனை. மனித கரம் படாத ஒரு கல் உலகப் பேரரசுகளை நொறுக்குவதை இன்றும் அதிகாரம் மிக்க அமைப்புகளும் பல்வேறு வகையான பேரரசுகளும் நிறைந்த இந்த உலகத்துல மனித கரங்களால் செய்யப்படாத ஒரு சக்தி இன்னைக்கு எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அது அன்பாக இருக்கலாமா, உண்மையாக இருக்கலாமா, இல்ல ஒரு தனி மனுஷனோட நேர்மையான செயலாக இருக்கலாமா? நம்முடைய இந்த உலகத்தோட பலவீனமான இரும்பும் களிமண்ணும் கலந்த பகுதிகள் எவை? அதைவிட நிலையான ஒண்ணுல நம்பிக்கை வைப்பதுன்னா நிஜத்துல என்ன அர்த்தம்? இத பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க.